எல்லா மார்ஜரியும் சைலண்டாக இருக்கும்போது ஒரு மார்ஜரில் இருக்கிற டெட் பாடியோட கை விரல் அசைய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? அதே நேரத்தில் இந்த மார்ஜரியில் வேலை பார்க்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாக்டர் மீரா, கூடவே இன்ஸ்பெக்டர் ஆதவனும் கேஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மார்ஜரியில் இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த டெட் பாடியோட கை விரல் அசைறத பார்த்து பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன நடக்க போகுது? இந்த மார்ஜரியில் என்னதான் நடக்குது? இந்த டெட் பாடியோட கை விரல் எப்படி அசைய ஆரம்பிக்குது? இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜரியில் இருக்கிற அந்த டெட் பாடியோட கை உறைஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த கை உறையிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிருக்கு, அதுவும் ரத்தத்தால். ஏற்கனவே டெட் பாடியோட கை சிவப்பு நிறமாக இருந்திருக்கு, அது மையில் ரத்தம். அந்த ரத்தத்தால் ஏ அப்படின்ற ஒரு எழுத்தை எழுதிருக்கு. இதை பார்த்த மீராவும் இன்ஸ்பெக்டர் ஆதவனும் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அது என்னன்னா, அந்த டெட் பாடி ஏன்ற எழுத்தை முழுமையாக எழுதலை, அறகுறையாக எழுதிருக்கு. இதுதான் இவங்களுக்கு இன்னும் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆதவன் பயந்துக்கிட்டு மீரா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, மேடம், இறந்து போன ஒரு டெட் பாடி எப்படி அசைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீராவும், சயின்ஸ் ரிலேட்டடா இறந்து போன ஒரு டெட் பாடி அசையாது சார், பட் இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரோட உடம்புல ஒரு கெமிக்கலை செலுத்திருக்காங்க. அந்த கெமிக்கல் தான் இவர் இறந்ததுக்கு அப்புறமும் சில நிமிடங்கள் வேலை செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. உடனே ஆதவன், இறந்து போன ஒரு டெட் பாடி எப்படி மேடம் எழுத ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீராவும், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட பிரெயினில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க சார், நீ இறந்ததுக்கு அப்புறம் இந்த லெட்டரை எழுதணும்னு. கூடவே இந்த கெமிக்கலையும் செலுத்திருக்காங்க, அதனால தான் இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. அப்போ மீரா, எதுக்காக இந்த டெட் பாடி இந்த லெட்டரை முழுமையாக எழுதாமல் அறகுறையாக எழுதுச்சு அப்படின்றத இன்ஸ்பெக்டர் ஆதவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆதவனும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேடம், இந்த டெட் பாடி இந்த லெட்டரை முழுமையாக எழுதக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க, அதனால தான் இது அறகுறையாக எழுதிருக்கு அப்படின்றத மீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டெட் பாடியோட கை விரல் மறுபடியும் அசைய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முறை எதையுமே எழுதலை, கொஞ்ச நேரம் அசைஞ்சிட்டு அதுவாகவே மறுபடியும் உறைஞ்சிருச்சு. அப்போ மீரா இந்த ஏ லெட்டரை பார்த்துட்டு இது யாரோட பேராக இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆதவன்கிட்ட கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆதவனும் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காரு. அந்த நேரத்தில் டம்முன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா மார்ஜரியோட கதவை யாரோ பூட்டிட்டாங்க. அப்போ மீரா, சார், நம்ம உள்ளேயே லாக் ஆகிக்கிட்டோம் போல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ஆதவனும் போய் மார்ஜரி கதவை இழுத்து பார்க்குறாரு, பட் அவரால் திறக்கவே முடியல. அதே நேரத்தில் இறந்து போன டெட் பாடி மறுபடியும் அசைய ஆரம்பிக்குது. மீரா அந்த டெட் பாடியை பார்த்து பயந்து, சார் கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ஆதவனும் ஓடி போய் அந்த டெட் பாடியை பார்க்குறாரு. அப்போது அந்த டெட் பாடியோட ஜஸ்ட்டில் ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை இவர் எடுத்து படித்ததுமே இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்படி அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சுன்னா, ஏவன் நீ பார்த்தா அவன் நினைவுக்கு வருவான் அப்படின்னு. இதை படித்ததுமே இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னதுன்னா, ஆதவன் இந்த லெட்டரை படித்து முடிச்சதுமே மார்ஜரியில் லைட் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ மார்ஜரி முழுக்க ஒரே இருட்டு. இந்த இருட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் பயத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மார்ஜரிக்குள்ள எமர்ஜென்சி லைட்டு மட்டும் எரியுது, அதாவது சிவப்பு கலர் பல்பு. இது எரிஞ்சாலுமே மார்ஜரிக்குள்ள இருட்டாக தான் இருக்கு. இவங்க 2 பேரும் பயத்திலேயே இருக்காங்க. அப்போதான் மெதுவாக ஒரு குரல் வருது. அது என்னன்னா, ஏ இது பெயர் இல்லை, இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு. இந்த குரலை கேட்டதுமே இவங்க 2 பேரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீரா பயத்தில், யார் நீ அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த குரல் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு. இந்த சிரிப்பு சத்தம் முடிஞ்சதுமே சிவப்பு லைட் ஆஃப் ஆகி ஒயிட் கலர் பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க, யார் இந்த குரல் அப்படின்னு. அப்பதான் இவங்க யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த டெட் பாடியோட கை மறுபடியும் அசைய ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாத மீரா பயந்து போய் அந்த டெட் பாடியோட கையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஆதவன் சொல்கிறாரு, மேடம், இந்த டெட் பாடியோட கை உங்களை தான் சுட்டி காட்டுது அப்படின்னு. இது எதுவுமே தெரியாத மீரா பயந்து போய் நிற்கிறாங்க. என்னதான் கெமிக்கலாக இருந்தாலும் அந்த டெட் பாடி எப்படி அடுத்தடுத்த மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மார்ஜரியில் வந்த அந்த குரல் யாருடையது? அந்த டெட் பாடி எதுக்காக மீராவை சுட்டி காட்டணும்? அப்போ மீராவுக்கும் அந்த டெட் பாடிக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை இறந்து போன டெட் பாடி ஆவியா பேச ஆரம்பிக்குதா?
அப்போ இந்த மார்ஜரியில் என்ன தான் நடக்குது? இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.